வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. உலகமெங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேயர்களே, ராசி பலன் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறது. இன்றைய நாளில் மன நிம்மதி, மனநிறைவு, மனமகிழ்ச்சி பெருகட்டும். வாழ்க்கை பயணங்களில் உயர்வு கிடைக்கட்டும். லட்சிய பாதைகளில் வெற்றி கிடைக்கட்டும். அதற்கு எல்லாம் வல்ல அந்த இறைவனும் குருவும் உங்களுக்கு துணை நிற்கட்டும். முதல்ல இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விவரங்களை பார்ப்போம். திருக்கணிதம் அடிப்படையிலான பஞ்சாங்க விவரங்கள். ஸ்ரீ விஸ்வாவசு வருடம் கார்த்திகை மாதம் 17ஆம் நாள் புதன்கிழமை, ஆங்கிலத்தில் 3/12/2025. இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இரவு 11:26 வரைக்கும் திரியோதசி திதியும் அதற்கு பிறகு சதுர்த்தசி திதியும் காணப்படும். மாலை 6 மணி வரைக்கும் பரணி நட்சத்திரமும் அதற்கு பிறகு கார்த்திகை நட்சத்திரமும் காணப்படும். மாலை 4:58 வரைக்கும் பரிகநாம யோகமும் அதற்கு பிறகு சிவநாம யோகமும் காணப்படும். மதியம் 12:26 வரைக்கும் தைத்துளை கரணமும் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இரவு 10:34 வரைக்கும் கரசை கரணமும் அதுக்கு பிறகு பத்திரை கரணமும் இருக்கு. இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அமிர்தாதி யோகம் மாலை 6 மணி வரைக்கும் சித்த யோகமும் அதற்கு பிறகு அமிர்த யோகமும் காணப்படுது. இன்றைய நாளுக்கான சூலம் வடக்கு திசையில் இருக்குது. அதுக்கான பரிகாரம் பாலா. வடக்கு திசையை நோக்கி ஏதாவது தேவையும் அவசியம் இருக்கிறவங்க அந்த பக்கம் போகும்போது நீங்கள் பாலை தானமாக கொடுத்துட்டு போனீங்கன்னா போகிற காரியங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் நன்மையாகவும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்றைய நாளுக்கான நேர விவரங்களை பார்ப்போம். காலை 9:15 முதல் 10:15 வரையும், மாலை 4:45 முதல் 5:45 வரைக்கும் நல்ல நேரமும், மதியம் 12 மணி முதல் 1:29 வரைக்கும் ராகு காலமும், காலையில் 7:36 முதல் 9:04 வரைக்கும் யமகண்டமும், காலையில் 10:32 முதல் 12 மணி வரைக்கும் குளிகை நேரமும் காணப்படுது. இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் திரியோதசி திதி. நான் ஏற்கனவே சொன்னது தான், நாள் முழுக்க திரியோதசி திதி இருக்குது. இது சாபங்களை எல்லாம் நிவர்த்தி பண்ணக்கூடிய திதி. அதுதான் பிரதோஷம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. பிரசக தோஷம். பிற அப்படிங்கிறது பிற பொருட்களால் பிறரால் ஏற்படக்கூடிய சில தோஷங்கள் நிவர்த்தி பண்ணி கொள்வது. அப்போ இன்றைக்கு நாளில் அந்த ஊழிக்காலம் அப்படின்னு சொல்கிற நேரத்தில் சிவன் கோயில்களுக்கு செய்து அது அபிஷேகத்தை பார்த்து அது சுற்று முறைகள்லாம் இருக்குது. அந்த மாதிரி சுற்றி தீர்த்தத்தை வாங்கி குடிக்கும் போது நம்ம உடம்புல இருக்கிற சில அசுத்தங்கள்லாம் மனதில் உடலில் இருக்கக்கூடிய சகல விஷயமும் வெளியேறும் அப்படின்னு ஒரு சாத்திகம் இருக்குது. இப்போ இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் ஒரு நல்ல நாள் தான். பரிக நாம யோகம் இருக்குது, அது பேர் சிவநாம யோகம் இருக்குது, தைத்துளை கரணம் இருக்குது. இப்போ தைத்துளை கரணம் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னு சொன்னால் சுக்கிரன் தான் அதிபதி. அப்போ அவருக்கு அதிபதி மகாலட்சுமி. அப்படின்னும் போது மகாலட்சுமியின் அம்சம் பொருந்திய விடயங்கள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஆடம்பரங்கள் வரும், கொண்டாட்டங்கள் வரும். இப்போ ஆடம்பரம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது நகை, ஆபரணங்கள், உடை, அலங்காரங்கள், மற்றது பார்த்திங்கன்னா வாகனங்கள், அதாவது மகிழூந்து அப்படின்னு சொல்லக்கூடிய லக்ஸரி வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் நட்சத்திர விடுதிகள், சினிமா தியேட்டர்கள், களியாட்டங்கள், இனிப்பு கடைகள், இந்த மாதிரி விஷயங்கள் செய்கிறது இன்றைய நாளில் சிறப்பாக தரும். அடுத்து இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்ப்போம். இந்த ராசி பலன் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு நாளுமே ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிக்கிட்டு வந்திருக்கிட்டு இருக்கேன். ராசி பலன் அப்படின்னாலே நம்ம சொல்கிறது பொது பலனை சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த பொது பலன் எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்கு இன்றைய நாளுக்கு உறுதுணையாக இருக்குது அல்லது வழிகாட்டுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் உங்களுக்கு சில விஷயங்கள் தெரியணும். முதலாவது விஷயம் லக்னத்தை தெரிஞ்சுக்கொள்ளுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ராசி நீங்கள் தெரியலாட்டியும் பரவாயில்ல, லக்னத்தை மட்டும் தெளிவாக என்றைக்கும் மறந்துடாதீங்க. உங்கள் லக்னம் எத்தனை பேருக்கு இன்றைக்கி லக்னம் தெரியும்? ராசி தெரியும், ஆனால் லக்னத்துக்கு 195-98 பேருக்கு சதவீதமானதுக்கு லக்னம் தெரியாது. லக்னம் தான் உயிர், லக்னம் தான் எல்லாமே. ஒரு ஜோதிடர் கணிப்பு செய்யணுமா இருந்தால் லக்னத்தை வச்சு மட்டும் தான் செய்வார், தவிர ராசியை வச்சு செய்ய மாட்டார். அப்போ நீங்கள் பலன் கேட்குறதா இருந்தாலும் லக்னம் தான். உங்கள் லக்னம் என்ன, இன்னைக்கு என்ன பலன் இருக்குன்றதை கட்டாயம் கேளுங்க. ராசியை கேட்டு வச்சுக்கணும்.
ராசி உடல் மனம் சார்ந்த விஷயம். அப்போ உயிர் இல்லாத உடல் பிணம். அப்போ பிணத்துக்கு தான் நீங்கள் வந்து இன்னொரு நாளும் ஒரு சடலத்துக்கு தான் பலன் கேட்குறீங்க. எங்கே போனாலும் எங்கிட்ட கேட்பாங்க, ஏன் ராசிக்கு எப்படி இருக்குது? ராசிக்கு எப்படின்னா பொதுவாக அது நல்லா இருக்கும், இல்லைன்னா கிறக்க மாட்டோம், ஏதோ ஒன்று இருக்குது. ஆனால் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது, அது பொதுவாக தான் இருக்கும். அடுத்து மகா திசை புத்தி என்னன்னு தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அந்த மகா திசை புத்தி உங்களுக்கு சாதகமாக பாதகமானு தெரிஞ்சுக்கொள்ளுங்க. தசைநாதனும் புத்திநாதனும் கர்ம நட்சத்திரத்தில் இருக்காரா இல்லையான்னு பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு மகா திசையில் ஒரு புத்தி ஊழ்வினை புத்தியாக இருக்கும். இவ்வளோத்தையும் நீங்கள் பொதுவாக ஒரு அறிவாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம சொல்கிற பலன் உங்களுக்கு ஒரு வழிகாட்டுறதாக இருக்கும். முதல்ல மேசராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், குடும்பத்தில் சில நாட்கள் ஒரு சண்டை சச்சரவுகள், கருத்து வேறுபாடுகள், குழப்பங்கள் இருந்திருக்கலாம். குடும்ப உறுப்பினர் யாராக இருக்கலாம், தாத்தா பாட்டி, அப்பா அம்மா, கணவன் மனைவி, குழந்தைகள், சகோதர சகோதரிகள் கூட இருந்திருக்கும். அதெல்லாம் இன்றைக்கி தீரக்கூடிய வாய்ப்பு. உங்களோட வார்த்தைக்கு ஒரு மதிப்பு, எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டம், எதிர்பாராமல் உங்களுக்கு ஒரு பண வரவோ அல்ல தேவையில்லாத ஒரு செலவு, உங்கள் குடும்பத்தில் இருக்க யாரோ ஒரு கண்டத்தில் இருந்து தப்பிக்கக்கூடியதோ அல்லது உயிர் போகிற நிலைமையிலிருந்து மீளக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கையில் இருப்பு சேமிப்புகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ள புத பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு குலதெய்வம் கர்ணநாத யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து ரிஷப ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, இன்றைக்கி நீங்கள் உங்களை பார்த்துக்கணும். நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னா, உங்கள் மனசில் இன்றைக்கி ஒரு குழப்பம், அதே நேரத்தில் உங்களுக்கு உடல்லையும் இன்றைக்கி கொஞ்சம் உடல் அசௌகரியங்கள்லாம் ஏற்படும். மனதிலையும் குழப்பம், உடல் அசௌகரியங்களும் ஏற்படும். இதனால் உங்களுக்கு தேவையற்ற மன அழுத்தங்கள் ஏற்படும். டென்ஷன், ஸ்ட்ரெஸ், ப்ரெஷர் கூட அதிகரிக்கும். இப்படி அதிகரித்தோன்னே நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு சொன்னால், இதை கொண்டு போய் கொட்ட போகிறது யாருக்கிட்ட? உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட. அது கணவனோ மனைவியோ, அவங்கள கொண்டு போய் கொட்டுவீங்க. நான் எப்போவுமே சொல்கிறது தான், பகிர்றதுங்கிறது வேறு, டென்ஷனாக கொண்டு போய் இறக்குறதுங்கிறது வேறு. அழுத்தத்தை அழுத்தமாக கொண்டு போய் இறக்குவது, இதெல்லாம் தவறு. யாராக இருந்தாலும் பகிருங்க, உங்களோட கோபத்தை கொண்டு போய் அங்கே இறக்காதீங்க. அப்போ கொஞ்சம் உங்களை இன்றைக்கி ஆஸ்வாசம் படுத்திக் கொள்ளணும், அதாவது அமைதிப்படுத்தி கொள்ளுங்கள். அதுக்கு உங்களை மனதை அமைதிப்படுத்தக்கூடிய இடங்கள் கோயில்கள், தியான மண்டபங்கள், நீர்வீழ்ச்சி, நீர்நிலைகள், பூந்தோட்டங்கள், எங்கே உங்களுக்கு அமைதி கிடைக்குமோ அங்கே போயிட்டு ஒரு 5-10 நிமிஷம் உட்காந்துருங்க. உங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமையான நாளாக அமையும். நாளில் வரக்கூடிய சகல விஷயத்துமே நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள உங்களுடைய ராசி அல்லது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான், அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு, குலதெய்வம் கர்ணநாதன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமையான நாளாக அமையும். அடுத்து மிதுன ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, முதல்ல ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரங்கள், கடல் கடந்து தொடர்போடு ஏதோ ஒரு விஷயத்தை செஞ்சு கொடுறவங்க இருக்காங்க. அது கல்வியாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம், உங்களுடைய நண்பராக இருக்கலாம், குடும்ப உறுப்பினராக இருக்கலாம். யாரோ ஒருத்தர் வெளிநாட்டில் இருக்காங்கன்னா அவங்க மூலியமாக சில நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே நேரம் பார்த்திங்கன்னு சொன்னால், தொழில் ரீதியாக வெளிநாடுகளுக்கு போகிறது அல்லது வெளிநாட்டு வாடிக்கையாளர்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது உங்களுடைய செலவுகள் கட்டுப்படக்கூடிய வாய்ப்புகள். பெண்கள் எல்லாம் நீண்ட நாளாக சில உடல் உபாதைகளில் இருந்திருந்தால் இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு தைரியமும் வீரியமும் பிறக்கக்கூடிய நாளாக இருக்குது. நாளில் வரக்கூடிய சகல வாய்ப்புகள் சரியாக பயன்படுத்தி கொள்ளும். சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்திர குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடுகள் செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து கடகராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, முக்கியமாக வாழ்க்கையில் நிறைய பேருக்கு நிறைய எதிர்பார்ப்பு இருக்கும். ஒருத்தருக்கு கல்வி ரீதியாக, தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக, குடும்ப ரீதியாக, அன்பு பாசம், இடமாற்றம், தொழில் மாற்றம், வீடு வாகனம் காணி, எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு மனிதன் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய. அப்படி இருந்தானா ஒன்று பித்தனாக இருக்கணும், இல்லைன்னா சித்தனாக இருக்கணும். இந்த 2 பேரை தவிர வேறு யாருக்கும் எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்கக்கூடாது. ஆனால் சித்தனுக்கு கூட எதிர்பார்ப்பு இருக்குது. தெய்வத்தை நோக்கி அவனுடைய கர்மாவெல்லாம் தீர்த்துட்டு போகணும் ஒரு எதிர்பார்ப்போடு தான் அவன் வாழ்ந்துக்கிட்டு இருப்பான். அவன் பித்தனுக்கு மட்டும்தான் எதிர்பார்ப்பு இல்லை. அப்படின்னா அப்போ எதிர்பார்ப்புகள் இருக்கும். அந்த எதிர்பார்ப்புகள் இப்போ உங்களுக்கு குழந்தை ரீதியாக இருக்கலாம்,
காதல் ரீதியாக இருக்கலாம், இல்லை குடும்ப சொத்துக்கள் ரீதியாக இருக்கலாம். இதனால் அண்ணன் அக்கா சம்பந்தப்பட்ட விஷயங்களோட சிக்கல்கள் இருக்கலாம். இரண்டாவது திருமணம் செய்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, அதில் ஏதாவது சிக்கல் இருக்கலாம். இருக்கவங்க எல்லாரும் பொறுமையும் அமைதியும் இந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். இன்றைக்கி இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்துமே நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திர குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து சிம்ம ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, இன்றைக்கு நீங்கள் இந்த குடும்ப சொத்துக்களை வச்சு வியாபாரம் செய்கிறவங்களாக இருப்பீங்க. அது வீடோ காணியோ வாகனங்களோ நிலமோ ஏதோ ஒரு வருமானத்தை அந்த செய்கிறவங்க எல்லாரும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் ஒரு வியாபாரத்துக்காக வேண்டி குடும்ப சொத்துக்களை அடகு வச்சுட்டோ இல்லை அது மூலியமாக செய்வோன்னு இன்றைக்கி ஒரு புதுதையாத ஒரு முடிவு எடுக்கக்கூடாது. ஏற்கனவே செய்துக்கிட்டு இருக்கவங்க கவனமாக செய்யுங்க. இல்லை இன்றைக்கு அதை நான் புதுப்பிக்கிறதுக்கோ இதுக்கோ நான் குடும்ப சொத்தை வச்சு செய்யணும்னா இன்றைக்கி அது கூடாது. வாழ்க்கை துணைவி, துணைவர், துணைவி, துணை அப்படின்னு சொல்லக்கூடிய இருவரையும் அப்பா அம்மா ஆண் வாரிசு இவங்க எல்லாத்தையும் இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருக்க சொல்லுங்கள். நாள் வரக்கூடிய சகல விஷயத்துமே நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திர குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து கன்னிராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தந்தை வழி உறவுகள், தந்தை சார்ந்த விஷயங்களில் சில நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எதிர்பார்த்த உயர்கல்வி துறையில் பல்கலைக்கழகத்தில் அல்லது கல்லூரியில் படிக்கிறதுக்கான வாய்ப்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையை மாற்றி ஏதோ ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு இருக்க தான் எல்லாருமே இதை செய்வோமா அதை செய்வோமா அப்படின்னு யோசனையில் தான் இருப்போம். இது எங்களோட வாழ்க்கையை மாற்றுமா அப்படிங்கிற யோசனையில் இருக்கும். அப்படி நீங்கள் எது சம்மந்தமாக இருந்தாலும், கல்வியாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம், கல்யாணமாக இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், குடும்ப உறுப்பினர் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம், காதலாக இருக்கலாம், ஏதோ ஒரு முடிவு எடுக்கணும்னு நினச்சா இன்றைக்கு அதுக்கான நாள். உங்கள் முயற்சிக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு இருக்குது. அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கொள்ள நீங்கள் சூரிய பகவான் குலதெய்வம் கர்ணநாதன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து துலா ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சில விஷயங்களை நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. இன்சூரன்ஸ் சொத்து, தந்தை வழி சொத்துக்கள், இதெல்லாம் கவனமாக இதில் சில தடைகள் தாமதங்கள் வரும். அதே மாதிரி உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் யாராக இருக்கட்டும், தாத்தா பாட்டி, அப்பா அம்மா, குழந்தைகள், புருஷன் பொண்டாட்டி, சகோதர சகோதரி யாராக இருந்தாலும் இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருக்க சொல்லுங்கள். தேவையில்லாத பண இழப்பீடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேவையில்லாத சில உடல் உபாதைகளையோ திருட்டு போகிறதோ ஏதோ ஒன்று இன்னைக்கு உங்களை பாதிப்படையக்கூடிய ஏதோ ஒரு விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் இவங்களெல்லாம் கவனமாக இருக்க சொல்லுங்கள். வீட்டில் இருந்தாலும் சரி, வெளியே போனாலும் சரி, தொழில் செய்கிறதா இருந்தாலும், வீட்டு பணி வேலைகளை செய்துக்கிட்டு இருந்தாலுமே கவனமாக இன்றைக்கு இருக்கணும். இதனால் வரக்கூடிய சகல விஷயத்துமே நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள ஆஞ்சநேயர் குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், திருமணத்துக்கு வரன் தேடுபவர்கள், திருமண பேச்சுவார்த்தைகள் இருப்பவர்கள் எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். ஏன்னா நீங்கள் இன்றைக்கி குழப்பமான சூழ்நிலையில் இருக்கீங்க. நீங்கள் முடிவு எடுத்தால் அது குழப்பமான முடிவாக தான் இருக்கும். அடுத்தது கணவன் மனைவி இடையிலே கருத்து வேறுபாடுகள், முரண்பாடுகள் ஏற்படலாம். அதை கடந்து போகிறதுக்கு பாருங்கள், தேவையில்லாமல் பேசி பெருசாக்காதீங்க. அடுத்தது குடும்ப வாழ்க்கை சம்பந்தமாகவும் குடும்ப உறவுகள் சம்பந்தமாட்டும் எந்த ஒரு முடிவும் இன்றைக்கு எடுக்கக்கூடாது. தம்பி குழந்தைகள், ரெண்டாவது தம்பி தங்கைகள், ரெண்டாவது குழந்தைகள், வாடிக்கையாளர்கள், நண்பர்கள், உறவினர்கள் இவங்ககிட்டெல்லாம் பேசும்போது உங்களுடைய பேச்சு, அதாவது வெளி தொடர்போடு இருக்கிற விஷயங்கள், நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்துக்காக வேண்டி அவங்களோட தொடர்பு கொள்கிறீங்கன்னா அந்த பேச்சுகளில் கவனமும் நிதானமும் இருக்கணும். இல்லை அது உங்களுக்கு திருப்பி பூமேரங் மாதிரி உங்களுக்கே திருப்பி தாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இந்த விஷயங்களில் இருங்க.
நாளை வரக்கூடிய சகல விஷயமே நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள மகாலட்சுமி குலதெய்வம் கருணாதி யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, இன்றைக்கு கடன் கொடுக்கல் வாங்கல்களில் இருந்த நீண்ட நாள் பிரச்சனை முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது புதிய தொழிலாக இருக்கலாம், இருக்க தொழிலில் முன்னேற்றமாக இருக்கலாம். ஒரு விஷயத்தை நீங்கள் தொழிலில் செய்யணும்னு நினச்சிருந்தீங்கன்னா அதை செய்கிறதுக்குரிய நாள். வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள், தொழில் ரீதியாக வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால், உடல் உபாதைகள்லேருந்து வெளிவர்றது, எதிர்கள் தொல்லையிலேருந்து வெளிவரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ள நீங்கள் விநாயகப் பெருமான் குலதெய்வம் கருணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து மகர ராசி நேயர்களே, எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, குழந்தைகள் விஷயத்தில் எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். குழந்தைகளுக்காக முயற்சி பண்ணுறவங்க கூட நான் இன்றைக்கி ஒரு சிகிச்சைக்கு போகணும், ஒரு பரிகாரம் செய்யணும்னா அதுக்குரிய நாளாக இன்றைய நாள் இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், குடும்ப சொத்து, பூர்வீக சொத்துக்களில் ஏதோ ஒரு முடிவு எடுக்கிறீங்க. பாவ பிரிவினை, விற்கிறது, வாங்கிறது, அடுத்தது இதில் வச்சுக்கிட்டு ஏதோ வருமானம் ஈட்டுறது, எதுவுமே இன்றைக்கு முடிவு எடுக்க வேண்டாம், அந்த காரியங்களை செய்ய வேண்டாம். காதல், களியாட்டங்கள், கொண்டாட்டங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருங்க. இதனால் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் குலதெய்வம் கருணா யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து கும்பராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, தாய் வழி உறவுகள், தாய் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். வீடு, காணி, வாகனம், சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அது அசையும் சொத்தாக இருக்கலாம், அசையா சொத்தாக இருக்கலாம், அதாவது நகைகள் எல்லாம் உட்பட எந்த ஒரு விஷயத்துலையும் எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது. வாங்கிறது, விற்கிறது, அடகு வைக்கிறது, அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது பழுது பார்க்குறது, புனரமைப்பது, இது மாதிரியான எந்த ஒரு முடிவையும் இன்றைக்கு எடுக்கக்கூடாது. கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நிதானமும் பொறுமையும் வேண்டும். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. கல்வி, பாடசாலை கல்வி கற்கிற மாணவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை, மாரியம்மன், கருமாரியம்மன், முத்துமாரியம்மன், அம்பாள், இவங்களோட குலதெய்வம் கருணா யோகாதிபதி வழிபாடுகளையும் ஆதி பராசக்தி கவச பாராயணம் அல்லது பாராயணத்தை கேட்கறது நன்மை தரும். அடுத்து மீனராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக பல முயற்சி பண்ணுவீங்க. எல்லாருக்குமே ஒரு வாழ்க்கையில் ஒரு முயற்சி இருக்கும். அந்த முயற்சி பண்ணுறது இன்றைக்கி கொஞ்சம் தடையோ தாமதமோ காட்டும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா, தம்பி தங்கைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அடுத்து ஒரு பயணம் போகிறதுக்கு முன்னுக்கு ஒரு தடவைக்கு 2 தடவை ஆலோசனை பண்ணுங்கள். போகிறதுக்கு முன்னாடி ஒரு அழைப்பை ஏற்படுத்தி போகிற காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்குமாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு போகிறது நன்மையை தரும். இல்லைனா வீண் விருட்சங்கள் தான் முக்கியம். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் செவ்வாய் பகவான், அவருடைய அதிபதி முருகப்பெருமான், குலதெய்வம் கருணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து இன்றைய நாளுக்கான நச்சிந்தனையை பார்ப்போம். அதாவது நிறைய பேருக்கு ஆசைகள் அதிகமாகவே இருக்குது. ஆனால் உங்களால் உடல் ஜீரணிக்கிற அளவு மட்டும்தான் உணவு உட்கொள்ள முடியும். அதுக்கு மேலே ஒரு துளி சாப்பிட்டா கூட அது வெளியே தள்ளி விட்டுரும். இல்லை, அன்னைக்கு ஃபுல்லாக அசௌகரியத்தில் தான் இருப்பீங்க. அதே மாதிரி தான் உடுப்புங்கிறது உங்களால் எந்த அளவுக்கு சுமக்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் போட முடியும். ஒரு குளிருக்கு நீங்கள் 4 உடுப்பை போட்டுக்கொள்ளலாம், டிஷர்ட்டு எல்லாம் போட்டுக்கலாம், ஜெக்கெட்லாம். ஆனால் அது வெயில் காலத்தில் போட இயலாது. அப்போ உடம்புக்கும் உணவுக்கும் நீங்கள் என்னத்தான் முக்குனாலும் வந்து இந்த உடம்புக்காக வேண்டியும் இந்த உணவுக்காக வேண்டியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு தான் இருக்குது. அதை விட்டு நீங்கள் ஆசைப்படுற எல்லா புறத்த இருக்கிற விஷயங்களும் பார்த்தீங்கன்னா, புற விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்குரியது இல்லை. அப்போ எப்பொழுதும் உங்களுடைய ஆசைகளை அளவோடு வச்சுக்கொள்ளுங்க. அளவு இருக்கணும், முறை இருக்கணும். அளவு, முறை, இது ரெண்டையும் நம்ம எல்லா விஷயத்துலையும் பேணி பாதுகாத்துக்கிட்டோம்னா எங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். மீண்டும் நாளை ராசி பலன் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.